தாய் வீடு செப்டம்பர் 2025. குகிவா தியாங்கோவுக்கு அஞ்சலி பாகம் 3. மார்க்சிய கதை சொல்லல். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். தொடக்க குறிப்புகள். தியாங்கோவின் படைப்புகளின் மையமானது மார்க்சிய கொள்கைகளில் ஆழமான ஈடுபாடு கொண்டுள்ளது. இதை அவர் காலனித்துவ மற்றும் காலனித்துவத்துக்கு பிந்தைய கென்யாவின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்புகளை விமர்சிக்க பயன்படுத்துகின்றார். அழாதே குழந்தாய், ஒரு கோதுமை மணி, இரத்தத்தின் இதழ்கள், சிலுவையில் தொங்கும் சாத்தான், காகத்தின் வழிகாட்டி போன்ற அவரது நாவல்களும், ஒரு கருப்பு துறவி, எனக்கு வேண்டிய போது நான் திருமணம் செய்வேன் போன்ற நாடகங்களின் மூலமும் தியாங்கோ வர்க்க போராட்டம், சுரண்டல் மற்றும் கூட்டு எதிர்ப்பு ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராய்கிறார். மார்க்சியத்துடனான தியாங்கோவின் ஈடுபாடு இலக்கியம் சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியாக செயற்பட வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. கார்ல் மார்க்ஸ், பிரான்ஸ் ஃபேனன் போன்ற மார்க்சிய சிந்தனையாளர்களால் உந்தப்பட்ட தியாங்கோ சமத்துவமின்மையை நிலைநிறுத்தும் பொருளாதார அமைப்புகளால் இயக்கப்படும் ஒடுக்குமுறையாளர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இடையிலான போராட்டமாக வரலாற்றை கருதும் மார்க்சியத்தை ஏற்கின்றார். காலனித்துவமும் அதன் வாரிசான நவகாலனித்துவமும் கென்யாவில் வர்க்க படிநிலைகளை எவ்வாறு வேரூன்றச் செய்தன, விவசாயிகளையும் தொழிலாள வர்க்கத்தையும் சுரண்டி ஒரு சிறிய உயரடுக்கை வளப்படுத்தியதை அவரது படைப்புகள் பகுப்பாய்வு செய்கின்றன. தியாங்கோவுக்கு மார்க்சியம் இந்த அநீதிகளை அம்பலப்படுத்தவும் அவற்றை அகற்ற கூட்டு நடவடிக்கைக்கு வாதிடவும் ஒரு கண்ணாடியை வழங்குகிறது. முற்றிலும் கருத்தியல் ஆய்வு கட்டுரைகளைப் போலல்லாமல் தியாங்கோவின் மார்க்சியம் கென்ய மக்களின் வாழ்ந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டது. வரலாற்று பொருள் முதல் வாதத்தை ஆபிரிக்க கலாசார யதார்த்தங்களுடன் கலக்கிறது. யூகு மொழியில் எழுதுவதற்கான அவரது மாற்றம் மக்களை அவர்களின் மொழியை பயன்படுத்துவதன் மூலம் அதிகாரம் அளிப்பதற்கும், முதலாளித்துவ சுரண்டலால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலக்கியத்தை அணுகுவதற்கும் ஒரு மார்க்சிய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. மார்க்சிய சித்தாந்தத்துடன் கலாசார தேசியவாதத்தின் இந்த இணைவு தியாங்கோவின் படைப்புகளை வேறுபடுத்துகிறது. இது முறையான ஒடுக்குமுறையின் விமர்சனமாகவும் வகுப்புவாத எதிர்ப்பின் கொண்டாட்டமாகவும் அமைகிறது. வர்க்க போராட்டமும் சுதந்திரத்தின் துரோகமும். தியாங்கோவின் இரத்தத்தின் இதழ்கள் என்ற நாவல் நவகாலனித்துவ அரசு மற்றும் சுதந்திரத்துக்கு பிந்தைய ஆபிரிக்க திட்டத்தில் பொதிந்துள்ள வர்க்க துரோகங்கள் பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த மார்க்சிய விமர்சனமாகும். காலனித்துவத்தில் இருந்து கென்யாவின் சீரற்ற மாற்றத்துக்கு பிறகு எழுதப்பட்ட இந்த நாவல் அரசியல் இறையாண்மை பொருளாதார விடுதலையை கொண்டு வரவில்லை என்ற கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொள்கிறது. கென்ய மக்கள் காலனித்துவ விடுதலையின் வழி எதிர்பார்த்த மீட்சிக்கு பதிலாக சுதந்திரம் எவ்வாறு காலனித்துவ முதலாளித்துவத்தின் கீழ் நிறுவப்பட்ட சுரண்டலின் கட்டமைப்புகளை பராமரித்த மற்றும் சில சந்தர்ப்பங்களில் ஆழப்படுத்தப்பட்ட ஒரு தரகு முதலாளித்துவத்துக்கு அடித்தளம் அமைத்தது என்பதை இந்நாவல் ஆராய்கிறது. கரேகா என்ற கதாபாத்திரம் மார்க்சிய பகுப்பாய்வுக்கான தியாங்கோவின் வெளிப்பாட்டு கருவியாக செயற்படுகிறது. இது ஒரு மைய கேள்வியை எழுப்புகிறது. சுதந்திரம் என்பது சிலருக்கா அல்லது பலருக்கா? அது ஒரு சிலருக்கு செல்வத்தையும் மீதமுள்ளவர்களுக்கு நித்திய வறுமையையும் குறிக்குமா? இந்த கேள்வி தேசிய விடுதலையின் மாயையை துளைத்து பிரான்ஸ் ஃபேனன் பூமியின் துரதிர்ஷ்டசாலிகள் என்ற புத்தகத்தில் எச்சரித்ததை அம்பலப்படுத்துகிறது. காலனித்துவ சக்தியை வெறுமனே மாற்றும் அதே வேளையில் முதலாளித்துவ நலன்களுக்கு சேவை செய்யும் ஒரு பிந்தைய காலனித்துவ முதலாளித்துவத்தின் தோற்றம் பயனற்றது மற்றும் எதையும் கட்டமைக்க இயலாதது என்று ஃபேனன் விவரிக்கின்றார். இதையே தியாங்கோ தனது நாவலில் படம் பிடிக்கின்றார். இல்மோரோக் என்ற பகுதியில் சாலைகள் மற்றும் வங்கிகளின் வருகை நிலம் மற்றும் நிலமானிய உறவை இடம்பெயர்த்தது. ஆனால் இது இன்னொரு வழியில் அபிவிருத்தியின் பெயரால் உயர் அடுக்கை வளப்படுத்தவும் ஏழைகளை இடம்பெயரவும் மட்டுமே செய்தது. இந்த நாவல் நவ காலனித்துவத்தின் வன்முறையின் அடியாழத்தை வெளிப்படுத்துகிறது. உள்ளூர் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயரடுக்கு ஒழுக்க ரீதியாக ஊழல் நிறைந்தவர்கள் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் ஒட்டுண்ணித்தனமானவர்கள்.
கிராமப்புற கென்யாவில் உலகளாவிய மூலதனம் விரிவடைவதில் இருந்து அவர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள். வங்கிகள், நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் வெளியேற்றுகிறார்கள். எப்படி ஐரோப்பா ஆப்பிரிக்காவை வளர்ச்சி அடையாததாக்கியது என்ற புத்தகத்தில் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியில் சுதந்திரம் அரசியல் கொடிகளை மாற்றுவதற்கு வழிவகுத்தது, அதே நேரத்தில் பொருளாதார அமைப்பு உலகளாவிய முதலாளித்துவத்துக்கு அடி பணிந்தது என்று வாதிட்ட வால்டர் ரோட்னி போன்ற ஆப்பிரிக்க மார்க்சிய சிந்தனையாளர்களுடன் தியாங்கோவின் விமர்சனமும் ஒத்துப்போகிறது. கரேகாவின் அரசியல் கல்வி மற்றும் சோசலிச எதிர்காலத்துக்கான அழைப்பு வர்த்தக உறவுகளின் தீவிர மாற்றத்தின் மூலம் மட்டுமே ஆப்பிரிக்க நாடுகள் உண்மையான விடுதலையை அடைய முடியும் என்ற ரோட்னியின் வலியுறுத்தலை எதிரொலிக்கிறது. நாவலில் தியாங்கோ ஆதரிக்கும் விவசாயிகள் தொழிலாளர் கூட்டணி கரேகாவின் புரட்சிகர நம்பிக்கையில் அதன் குரலை காண்கிறது. மக்கள் ஒரு நாள் எழுச்சி பெறுவார்கள், அவர்கள் சுமை தாங்கும் மிருகங்களாக இருப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்வார்கள். இங்கே தியாங்கோ மார்க்சின் இயங்கியல் பொருள் முதல் வாதத்தில் இருந்து முதலாளித்துவத்துக்குள் உள்ள முரண்பாடுகள் எதிர்ப்பை உருவாக்கும் என்ற கருத்தை பெறுகிறார். ஆயினும் கூட அவர் இந்த கோட்பாட்டை ஆப்பிரிக்க சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கின்றார். நகர்ப்புற பாட்டாளி வர்க்கத்தின் மட்டுமல்ல, கிராமப்புற ஏழைகளின் புரட்சிகர ஆற்றலையும் அங்கீகரிக்கின்றார். இது விவசாயிகள், காலனித்துவ எதிர்ப்பு மற்றும் காலனித்துவத்துக்கு பிந்தைய சோசலிச போராட்டங்களுக்கு மையமாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட அமில்கார் கப்ராலின் சிந்தனையுடன் ஒத்துப்போகும் ஒரு நடவடிக்கையாகும். இரத்தத்தின் இதழ்கள் நாவலானது காலனித்துவத்துக்கு பிந்தைய கென்யாவை கடுமையாக விமர்சிப்பதோடு முடிக்கப்படாத புரட்சியை நிறைவு செய்வதற்கும் சுதந்திர காட்டிக் கொடுப்பை நிராகரிப்பதற்கும் ஒற்றுமை, வர்க்க போராட்டம் மற்றும் மக்கள் நலனில் வேரூன்றிய ஒரு மாற்றீட்டை கட்டியெழுப்புவதற்குமான ஓர் அழைப்பாகும். சுரண்டலாக முதலாளித்துவமும் தரக முதலாளித்துவத்தின் பங்கும். சிலுவையில் தொங்கும் சாத்தான் நாவல் தியாங்கோவின் மார்க்சிய உருவகத்தை நோக்கி முழுமையாக திரும்புகிறது. பிந்திய காலனித்துவ கென்யாவில் முதலாளித்துவ குவிப்பின் கோரமான தர்க்கத்தை அம்பலப்படுத்த நையாண்டி மற்றும் போதனை என்ற வடிவத்தை அந்நாவல் தெரிவு செய்கிறது. தியாங்கோ சிறையில் இருந்தபோது கழிப்பறை காகிதத்தில் அவரது தாய்மொழியான கிகுயுவில் எழுதப்பட்ட இந்த நாவல் உள்ளடக்கத்திலும் வடிவத்திலும் எதிர்ப்பின் செயலாக செயற்படுகிறது. பேரரசின் மொழியியல் மரபை நிராகரித்து இலக்கியத்தை கருத்தியல் போராட்டத்துக்கான கருவியாக பயன்படுத்துகிறது. நாவலில் முதலாளித்துவ மிகுதியின் மிகவும் குறிப்பிடத்தக்க சின்னம் சாத்தானின் விருந்து. இது ஒரு கொடூரமான போட்டி. அங்கு கென்ய முதலாளிகள் தங்கள் சுரண்டல் முறைகளை வெளிப்படுத்த போட்டியிடுகிறார்கள். கதை சொல்பவரின் கருத்து மிகவும் கொடூரமானது, அதேபோல் கேலிக்குரியது. அது இவ்வாறு விரிகிறது: உலகின் கொள்ளையர்களில் யார் அதிகம் கொள்ளையடித்தார்கள், யார் மக்களின் வியர்வையில் இருந்து அதிகம் கொள்ளையடித்தார்கள் என்பதை தீர்மானிக்க ஒரு போட்டியை நடத்தினர். இங்கே தியாங்கோ மார்க்சின் உபரி மதிப்பு பற்றிய பகுப்பாய்வை எதிரொலிக்கின்றார். ஆனால் இந்த இயக்கவியலை காலனித்துவத்துக்கு பிந்திய ஆப்பிரிக்க அரசுக்குள் கண்டறிவதன் மூலம் அவர் மார்க்சியத்தை நவ காலனித்துவ யதார்த்தங்களுக்கு காரணம் காட்டுகின்றார். அங்கு உயர் அடுக்குகள் தங்களை தேசிய ஹீரோக்களாக காட்டிக்கொண்டு சர்வதேச நிதி மூலதனத்துக்கு சேவை செய்கின்றார்கள் என்பதை இந்நாவலின் வழி அழகியலோடு வெளிப்படுத்துகின்றார். இங்கு தியாங்கோவின் தரக முதலாளித்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாத்திரங்கள் படைப்பாற்றல் மிக்க தொழில் முனைவோர் அல்ல, மாறாக ஒட்டுண்ணி இடைத்தரகர்கள். அவர்கள் ஃபேனன் உருமறைப்பு செய்யப்பட்டிருந்தாலும் பரவலானதான தேசத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் இடையிலான பரிமாற்ற கோடு என்று அழைக்கும் வர்க்கத்தை உள்ளடக்கியுள்ளன. அவர்களின் செல்வம் தேசியவாத கோஷங்கள் மற்றும் நன்கொடையாளர் மேம்பாட்டு விவரிப்புகளை தூண்டும் அதே வேளையில் உழைப்பு, நிலம் மற்றும் பாலின உடல்களை சுரண்டும் அவர்களின் திறனை பொறுத்தது. நாவலின் கதாநாயகியான வாரிங்கா அரசு மற்றும் ஆண் உயரடுக்கினரால் சுரண்டப்படும் இந்த அமைப்பினால் பலியாக தொடங்குகிறார். இருப்பினும் நாவலின் போக்கில் அவள் ஓர் அரசியல் மற்றும் கருத்தியல் விழிப்புணர்வை அடைகிறாள்.
சார்பு நிலையை நிராகரிப்பது, தன்னை ஆயுதபாணியாக்குவது மற்றும் தனது ஒடுக்குமுறையாளர்களை எதிர்கொள்வது என்ற அவரது முடிவு வெறுமனே ஒரு பரிமாண மாற்றமல்ல, மாறாக வர்க்க உணர்வின் மார்க்சிய உவமை. தியாங்கோ அவளை ஒரு புரட்சிகர விஷயமாக நிலைநிறுத்துகிறார். இப்பாத்திரம் தொழிலாளர் வர்க்கத்தில் இருந்து எதிர் மேலாதிக்க போராட்டத்தை வழிநடத்துபவராக விரிகிறது. இது அந்தோனியோ கிராம்சியின் செயலூக்க அறிவுஜீவி பற்றிய கருத்துடன் ஒத்துப்போகிறது. நாவலின் அழகியல் இலக்கியத்தின் மார்க்சிய கோட்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. முதலாளித்துவ தனித்துவத்தையும் நவீனத்துவ அந்நியப்படுத்தலையும் நிராகரித்து சிலுவையில் தொங்கும் சாத்தான் வாய்மொழி கதை சொல்லல், வகுப்புவாத விபரிப்பு மற்றும் நேரடி தொடர்பாடலை ஏற்றுக்கொள்கிறது. கதை சொல்பவர் வலியுறுத்துவது போல், இது நம் வாழ்க்கையின் கதை, நம் மொழியில் நம்மால் நமக்காக சொல்லப்படுகிறது. கலாசாரம் என்பது ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் கீழ்நிலை வகுப்புகள் கருத்தியல் கட்டுப்பாட்டுக்காக போராடும் ஒரு போர்க்களம் என்ற கிராம்சியின் கோட்பாட்டை இது பிரதிபலிக்கிறது. கிகுயு மற்றும் வாய்வழி மரபை மீட்டெடுப்பதன் மூலம் ஏகாதிபத்தியம் மற்றும் முதலாளித்துவ மேலாதிக்கத்துக்கு எதிரான கலாசார எதிர்ப்பை தியாங்கோ முன்வைக்கின்றார். மொழி மற்றும் கலாசாரத்தின் மீதான அவரது முக்கியத்துவம் தேசிய விடுதலையில் கலாசார விடுதலையும் அடங்கும் என்ற அமில்கர் கப்ராலின் பார்வையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிகுயுவில் எழுதுவது தியாங்கோவை பொறுத்தவரை வெறும் குறியீடாக அல்ல, இது ஆதிக்கத்தின் மொழியியல் உட்கட்டமைப்பை சவால் செய்யும் ஒரு செயல். எனவே சிலுவையில் தொங்கும் சாத்தான் ஒரு கிராம்சியின் மார்க்சிய நடைமுறையை பின்பற்றுகிறது. இது அணுகக்கூடிய, அணி திரட்டக்கூடிய தொழிலாள வர்க்க கலையை உருவாக்குகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த நாவல் முதலாளித்துவத்தை மட்டுமல்ல, அதன் வன்முறையை மீண்டும் உருவாக்கும் தரக முதலாளித்துவ உயரடுக்கையும் குற்றம் சாட்டுகிறது. இது ஆபிரிக்க அபிவிருத்தி என்று அழைக்கப்பட்டதன் பிந்தைய காலனித்துவ மாயையை நிராகரிக்கிறது. அதே நேரத்தில் புரட்சிகர மாற்றம் உணர்வு, கலாசாரம் மற்றும் கூட்டு போராட்டத்துடன் தொடங்க வேண்டும் என்று முன்மொழிகிறது. நவ காலனித்துவமும் உலகளாவிய மூலதனமும். தியாங்கோவின் காகத்தின் வழிகாட்டி நாவல் நவ காலனித்துவம் மற்றும் உலகளாவிய முதலாளித்துவம் பற்றிய அவரது மிகவும் விரிவான மற்றும் உருவக ஆய்வு ஆகும். கிகுயுவில் எழுதப்பட்ட பின்னர் ஆங்கிலத்தில் அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நாவல் மார்க்சிய கோட்பாடு, காலனித்துவத்துக்கு பிந்தைய காலம் பற்றிய விமர்சனம் மற்றும் வாய்வழி மரபை இணைத்து அவரது வாழ்நாள் அரசியல் உறுதிப்பாடுகளின் தொகுப்பை குறிக்கிறது. அதன் மையத்தில் காகத்தின் வழிகாட்டி என்பது சர்வதேச மூலதனத்தின் வாடிக்கையாளரான நவ காலனித்துவ அரசினை கேலி செய்கிறது. காலனித்துவத்துக்கு பிந்தைய ஆட்சிகள் ஏகாதிபத்திய பொருளாதார கட்டுப்பாட்டின் கருவிகளாக மாறும் கேலிக்குரிய மற்றும் வன்முறை வழிகளை அம்பலப்படுத்துகிறது. இந்நாவலில் கற்பனையான அபுரேவியாவின் சுதந்திர குடியரசு பெயரிடப்படாத ஒரு ஆட்சியாளரால் ஆளப்படுகிறது. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஆபிரிக்க சர்வாதிகாரிகளின் கோரமான கேலி சித்திரமாக இது விரிகிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியை பற்றிய ஒரு மறைமுக குறிப்பாகவும் இது வெளிப்படுகிறது. சொர்க்கத்துக்கான கோபுரத்தை கட்டுவதற்கான ஆட்சியாளரின் தேடல், சொர்க்கத்துக்கான பயணம் என மறுபெயரிடப்பட்ட திட்டமானது வெளிநாட்டு கடன்களால் நிதி அளிக்கப்பட்ட உட்கட்டமைப்பு மற்றும் வீண் திட்டங்கள் மூலம் சட்டபூர்வமான தன்மையை தேடும் பிந்திய காலனித்துவ உயரடுக்கின் பைத்தியக்காரத்தனத்தை நாடகமாக்குகிறது. நாவலின் மிகவும் மோசமான வரிகளில் ஒன்றில் தியாங்கோ இவ்வாறு எழுதுகின்றார்: ஒரு மனிதன் பிச்சை எடுக்கும் போது அவன் தலை குனிந்து குரலை தாழ்த்துகிறான். ஒரு தேசம் பிச்சை எடுக்கும் போது அது தலை தாழ்ந்து தன் ஆன்மாவை இழந்து விடுகிறது. இது ஃபேனன் தேசிய நனவின் ஆபத்துக்கள் என்று அழைத்ததன் சாரத்தை படம் பிடிக்கிறது. அங்கு அரசியல் சுதந்திரம் ஒரு அடிப்படை பொருளாதார அடிமைத்தனத்தை மறைக்கிறது. காலனித்துவத்துக்கு பிந்தைய அரசுகள் உலகளாவிய முதலாளித்துவ அமைப்பில் இருந்து விலகாவிட்டால் அவை கட்டமைப்பு ரீதியாக சார்ந்திருக்கும் உலகளாவிய உழைப்பு பிரிவின் வரும் இடைத்தரகர்களாகவே இருக்கும் என்று ஃபேனன் எச்சரித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் வளர்ச்சியின் சித்தாந்தத்தை குறிவைத்து தியாங்கோ இந்த விமர்சனத்தை உருவாக்குகிறார். கட்டமைப்பு சீர்திருத்த திட்டங்கள், கடன்புரிகள் மற்றும் நன்கொடையாளர்களால் இயக்கப்படும் சீர்திருத்தங்கள் நடுநிலை பொருளாதார தலையீடுகளாக சித்தரிக்கப்படவில்லை.
மாறாக வர்க்க ஆதிக்கத்தின் கருவிகளாக சித்தரிக்கப்படுகின்றன. இது சமீர் அமீனின் துண்டித்தல் கோட்பாட்டுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது. இது புறநாடுகள் உலகளாவிய முதலாளித்துவ மையத்துக்கு அடிபணிவதை துண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. காகத்தின் வழிகாட்டி நாவலில் உதவி என்ற கருத்து ஏகாதிபத்தியத்தின் ஒரு வடிவமாக காட்டப்பட்டுள்ளது. இது எவ்வாறு உள்நாட்டு பொருளாதாரத்தை மறுவடிவமைத்து கூட்டு இறையாண்மையை பலவீனப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக விவரிக்கிறது. செயற்திறன், முதலீடு மற்றும் ஆட்சி என்ற மொழியை பேசும் அதே வேளையில் நன்கொடையாளர் நிதிகளுக்காக போட்டியிடும் அமைச்சர்கள், வங்கியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கு புதிய வடிவங்களில் மீண்டும் தோன்றுகிறார்கள். இந்த கதாபாத்திரங்கள் வால்டர் ரோட்னி பெரும்பான்மையை சுரண்டும் பொருளாதார கட்டமைப்புகளை பராமரிப்பதில் உயிர் வாழும் ஓர் உயரடுக்கு வர்க்கம் என்று தனது புத்தகத்தில் விமர்சித்ததை நினைவூட்டுகின்றன. இந்த உலகில் அதிகாரம் செயற்திறன் மிக்கது மற்றும் அபத்தமானது, ஆனால் அதன் விளைவுகள் வெகுஜன வேலையின்மை, அடக்குமுறை மற்றும் சமத்துவமின்மை உண்மையானவை என்பதை கதையோட்டத்தின் ஊடு இந்த நாவல் அழகாகவும் எளிமையாகவும் விளக்கிச் செல்கிறது. காக்கையின் மந்திரவாதி என்று அழைக்கப்படும் கதாநாயகன் கமிதி தீவிரவாத புரட்சிகர சிந்தனைகளை உடைய குழுவின் தலைவரான நியாவேரா ஆகிய இருவரும் ஏமாற்றுதல், நாசவேலை செய்தல் மற்றும் இறுதியில் புரட்சிகர ஏற்பாடு மூலம் எதிர்க்கின்றனர். அவர்களின் போராட்டம் பெரும்பாலும் மார்க்சிய இயங்கியலின் செல்வாக்குட்பட்டதை குறிக்கிறது. தவறான விடுதலைக்கும் உண்மையான விடுதலைக்கும் இடையிலான வேறுபாட்டை இது ஆராய்கிறது. கமிட்டியின் மாயச் செயற்திறன் மற்றும் நியாவேராவின் பொருள் முதல்வாத செயற்பாட்டின் மூலம் எதிர்ப்பு குறியீட்டு ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் இருக்க வேண்டும் என்று தியாங்கோ அறிவுறுத்துகின்றார். அது முதலாளித்துவத்தின் சித்தாந்தத்தை அதன் பொருள் எந்திரத்தைப் போலவே எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்நாவலின் வழி கோருகின்றார். காக்கையின் மந்திரவாதி கிராம்சியின் மேலாதிக்க கருத்தையும் நிரூபிக்கின்றார். ஆளும் வர்க்கங்கள் வற்புறுத்தலின் மூலம் மட்டுமல்ல, சம்மதத்தை உருவாக்குவதன் மூலமும் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்கின்றன என்ற கருத்தை அப்பாத்திரம் பிரதிபலிக்கிறது. நாவலில் ஆட்சியாளரின் ஆட்சி, அரச ஊடகங்கள், நன்கொடையாளர் பாராட்டு, மத தேசியவாதம் மற்றும் அபிவிருத்தி என்ற காட்சியால் ஆதரிக்கப்படுகிறது. ஆயினும் கூட வதந்திகள், கதை சொல்லல், இரகசிய புரட்சிகர இயக்கங்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் கேலி சிரிப்பு ஆகியவற்றில் மேலாதிக்க எதிர்ப்பு இடங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதையும் இந்நாவல் எடுத்துக்காட்டுகிறது. இதில் நையாண்டி எதிர்ப்பாக மாறுகிறது, செயற்திறன் கற்பித்தலாக மாறுகிறது. மாயாஜால யதார்த்தவாதம், கேலிக்கூத்து மற்றும் மிகைப்படுத்தல் ஆகியவற்றை தியாங்கோ பயன்படுத்துவது மார்க்சிய யதார்த்தவாதத்தை கைவிடுவது அல்ல, மாறாக அதன் தழுவல் ஆகும். பிரெக்டின் நாடகத்தைப் போலவே இந்த சாதனங்கள் அதிகாரத்தை அவமதிக்கின்றன. வாசகர்கள் தாங்கள் இயல்பாக்கியதை கேள்வி கேட்க வைக்கின்றன. புரட்சிகர கலாசாரம் காலனித்துவ அறிவியலை சீர்குலைத்து புதிய நனவை உருவாக்க வேண்டும் என்ற அமில்கார் கப்ராலின் நம்பிக்கையுடன் இது தன்னை இணைத்துக் கொள்கிறது. காகத்தின் வழிகாட்டியில் காலனித்துவத்துக்கு பிந்தைய நெருக்கடி என்பது மோசமான நிர்வாகம் அல்லது தனிநபர் ஊழல் பற்றியது மட்டுமல்ல, உலகளாவிய மூலதனத்தில் முறையான சிக்கலை பற்றியது என்பதை தியாங்கோ மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆப்பிரிக்காவில் வர்க்க போராட்டம் கடன், உதவி மற்றும் நிதி கட்டுப்பாட்டின் நாடு கடந்த சுற்றுக்களில் பொதிந்துள்ளது என்பதை உணர்ந்த அவரது விமர்சனம் தேசிய அரசை கடந்து செல்கிறது. நிறைவு குறிப்புகள். தியாங்கோவின் நாவல்கள் வெறும் காலனித்துவத்துக்கு பிந்தைய விமர்சனத்துக்கான இலக்கிய படைப்புகள் மட்டுமல்ல, அவை முதலாளித்துவம், நவ காலனித்துவம் மற்றும் கலாசார ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் ஆழமாக ஈடுபட்டுள்ள தலையீடுகளாகும். ஆப்பிரிக்க யதார்த்தங்களில் வேரூன்றிய மார்க்சிய கோட்பாட்டில் இருந்து பெறப்பட்ட தியாங்கோவின் புனைக்கதை சுதந்திரத்தின் துரோகங்கள், தரக முதலாளித்துவத்தின் வன்முறை மற்றும் உலகளாவிய மூலதனத்தின் கருத்தியல் ஆதிக்கத்தை எதிர்கொள்கிறது. கரேகா, வாரிங்கா மற்றும் கமிதி போன்ற கதாபாத்திரங்கள் மூலம் தியாங்கோ சுரண்டல் மற்றும் எதிர்ப்பின் இயங்கியலை நாடகமாக்கினார். நாவலை புரட்சிகர உணர்வு கற்பனை செய்யப்பட்டு செயற்படுத்தப்படும் இடமாக மாற்றினார். கார்ல் மார்க்ஸ், அந்தோனியோ கிராம்சி மற்றும் பிரான்ஸ் ஃபேனன் போன்ற மார்க்சிய சிந்தனையாளர்களுடனான அவரது ஈடுபாடு தற்செயலானது அல்ல, அது உரையாடல் சார்ந்தது.
அவர் அவர்களின் நுண்ணறிவுகளை ஆபிரிக்க அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாசாரத்தின் பிரத்யேகங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கின்றார். காலனித்துவ பேராசையை பிரதிபலிக்கும் ஒரு தேசிய முதலாளித்துவத்தின் தோற்றத்தை இரத்தத்தின் இதழ்கள் விமர்சிக்கிறது. சிலுவையில் தொங்கும் சாத்தான் ஒரு உலகளாவிய அமைப்புக்குள் உள்ளூர் முதலாளித்துவவாதிகளின் ஒட்டுண்ணித்தன்மையை நையாண்டி செய்கிறது. காகத்தின் வழிகாட்டி சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி என்ற கதையாடலின் சித்தாந்த சக்தியை உள்ளடக்கிய விமர்சனத்தை விரிவுபடுத்துகிறது. முழுவதும் உண்மையான விடுதலை கீழிருந்து வர வேண்டும் என்று தியாங்கோ வலியுறுத்துகிறார். மக்களின் விழிப்புணர்வு, பூர்வீக மொழிகளை மீட்டெடுப்பது மற்றும் உயரடுக்கு உடந்தையாக இருப்பதை நிராகரிப்பது மூலம் இது சாத்தியம் என்று அவர் எடுத்துரைக்கின்றார். அவரது மார்க்சியம் பிடிவாதமானதோ வரட்டு தத்துவார்த்தத்தை அடிப்படையாக கொண்டதோ அல்ல. அது நாடு கடத்தல், சிறைவாசம் மற்றும் மக்கள் ஈடுபாட்டால் வடிவமைக்கப்பட்ட ஓர் உயிரோட்டமான நடைமுறை. வர்க்க போராட்டத்தை கதையிலும் கதையாடலை போராட்டத்திலும் உட்பொதிப்பதன் மூலம் தியாங்கோ பின் காலனித்துவ சமூகத்தில் எழுத்தாளரின் பங்கை மறுவரையறை செய்கின்றார். வரலாற்றை பார்ப்பவராக அல்ல, மாறாக அதன் மாற்றத்தில் பங்கேற்பவராக. இந்த அர்த்தத்தில் தியாங்கோவின் நாவல்கள் வெறும் விமர்சனமாக மட்டுமன்றி அதைவிட அதிகமாக வழங்குகின்றன. அவை எதிர்ப்பின் செயல்கள். அவை வாசகர்களை உலகை வித்தியாசமாக பார்க்க மட்டுமல்ல, அதை மாற்றவும் கோரி சவால் விடுக்கின்றன. தொடரும். நன்றி.